ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றாரு, தாவேக தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்றாருங்க. அவர் வரும்போது என்னன்னா, காலையில் 8:45க்கு நாமக்கல்ல பிரச்சாரம்னு போட்டிருக்காங்க. 12:30 மணிக்கு கரூர்னு போட்டிருக்காங்க. இவர் தலைவர் என்ன செய்கிறாரு, தாவேக தலைவர் 8:45க்கு தான் வீட்டிலேருந்து, அவர் சென்னையிலேருந்து வீட்டிலேருந்தே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாரு. இப்போ இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த மக்கள்லாம் என்ன, விஜய் வர்றாருன்னு என்ன செய்வாங்க, எல்லா பேரும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவர் வந்துடணும், நம்ம தங்க தலைவன் தானே தலைவனை பார்த்துடணும், பார்த்துட்டா நம்மளுக்கு பிறந்ததுக்கான இதே பிறவி பலனை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. மக்களா? இது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தாலுமே எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த தலைவரை பார்க்குறதுக்கு அப்படியே அள்ளி குதிக்கிறாங்க. தலைவர் அதை விட தன்னை பார்க்க எத்தனை பேர் வராங்கன்னா அவர் சந்தோஷப்படுறாரு. அது தலைவரோட இயற்கைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 8:45க்கு தான் சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாரு. திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு போகிறாரு, 11:30 மணிக்கு போகிறாரு. 8:45 சொல்லிட்டு 11:30க்கு போகிறாரு. அது வேற எங்கேயும் ஒரு வேலை இல்லை. ஆனால் அவர் கிளம்புனதே டயம். மக்கள் இது காலையில் 8:45லேருந்து காத்திருந்து என்ன செய்வாங்க, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, உட்காந்துன்னா அங்கே ஒரு வழியாக பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கே அவரோட வழக்கமான ஒரு பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வர்றாரு. கரூரில் எத்தனை மணிக்கு பிரச்சாரம், 12:30 மணிக்கு டைம் போட்டிருக்காங்க. இரவு 7 மணிக்கு வர்றாரு. இங்கே 12:30 மணி டைம்னா நம்மளால தான் காலையிலே 10 மணிக்கே நிற்பாங்களே, 9 மணிக்கே நிற்பாங்களே. ஏன்னா எல்லா பேருமே ஒரு தலைவர், ஒரு வானத்திலிருந்து குதிச்சு வந்து ஒரு தலைவர் வர்றாரு பார்க்க வரணுன்னு நிற்பாங்க இல்லையா? அப்படிங்கும்போது நிற்கிறாங்க. நின்று 7 மணிக்கு பேசுகிறாரு. பேசிக்கிட்டு ஒரு முடிச்சுட்டு கிளம்பு. அப்பயே உள்ளுக்குள்ளே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. அப்படியே ஆம்புலன்ஸ் போகுது. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவரே கூட இருக்கவங்க தண்ணி பாட்டில் தூக்கி விட்டுறாரு. ஒரு 2 பாட்டில் தண்ணி பாட்டில் விட்டுருந்துச்சு அத்தனை ஜனத்துக்கு என்ன ஆகும்? அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த பொறுப்பாளர்கள்லாம் என்ன, தண்ணி பாட்டில் கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். இதே ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடியார் அதே இடத்துல தான் கூட்டம் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி திமுக கட்சி ஒரு 30 விழான்னு சொல்லி சிறப்பாக கரூர்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இது ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடந்திருக்கா? இவங்க பார்த்து 10 பச்சை குழந்தைங்க, பெரியவங்க, உயிர் தானே, நீ போயிடுச்சு உயிர். ஆனால் அவர் என்ன சொல்வார், தாவேக தலைவர், என்னோட கேரியரை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். எதுக்கு வந்தீங்க? 40 உயிர் போச்சே சார், 40 உயிர் போச்சுல, 39 உயிர் போச்சுல, 10 பச்சை குழந்தைங்க, 30 பேர் உட்பட ஆணு பெண்ணு எல்லாம் சேர்ந்து 39 பேர் போயிட்டாங்களா சார்? இன்னும் 50 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களே சார். கேரை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. கேரை விட்டு என்னத்தை சார் செஞ்சீங்க? நான் 39 உயிர் போனால் தானே சார் மிச்சம். நீங்கள் பாதுகாப்பாக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருச்சி விமான நிலையத்திலேருந்து போயிட்டீங்க, சென்னை விமானத்தில் போய் நீலங்கரை உங்களோட பங்களாவுக்கு போயிட்டீங்க. இதயம் நொறுங்கியது, என்னோடய நண்பர்கள், என்னோடய தோழர்கள்லாம் இருக்குனுங்கிறீங்க. உங்களுக்கு அரசாங்கம் எந்த கட்டுப்பாடு வச்சாலும் நீங்கள் கட்டுப்பட மாட்டேங்கிறீங்களே சார். கேட்டால் உங்களுக்கு என்ன சார் பயமாக இருக்கா சார், சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. டைலாக் பேசலாம் சார். உங்களை பார்க்க வர்றாங்களே சார் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போச்சு அந்த உயிர். நீ எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் லட்சங்கள் கொடுத்தாலும் அது ஈடு ஆகுமா? ஒரு தாய், ஒரு பச்சை குழந்தை, அவங்களாம் தூக்கிட்டு வேண்டாம். அதெல்லாம் உங்களை தான் டிவியில் பார்க்குறேன். உங்களை திரையில் பார்த்த கதானை நீங்கள் ஒரு அடி அடித்தா 10 பேர் விழுவாங்க. காதல் டான்ஸ் அப்படி ஆடுற இப்படி ஆடுற நமக்கு ஒரு இதில் இருந்தவங்க, ஆகா ஒரு நேரில் வர்றாரான்னு பார்க்க இன்றைக்கி எத்தனை உயிர் போச்சு. ஆனால் நீங்களே கூட என்ன செய்யலாம், ஒரே இடத்துல இல்லாமல் 3 இடத்துல, ஒரு மாவட்டமாக 3 இடத்துல தொகுதி இருக்கா, எல்லா இடத்துலையும் பேச நீங்கள் எல்லா பேர்த்தையும் ஒரே இடத்துல. இல்லை திருப்பூர்காரன் செத்து போயிருக்கேன், ஈரோடுக்காரன் செத்து எல்லாருமே. ஏன்னா நீங்கள் உங்களை பார்க்க வர நேரத்தில் ஜங்ஷன் மாதிரி போட்டுடுறாங்க. போச்சே சார், உயிர் போச்சே சார். இது என்ன செய்ய முடியும்? இப்போ தமிழக அரசு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலயமா அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக அரசில் கேட்டிருக்கு. தமிழக அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடந்து என்ன சார் இருக்குது? நீங்கள் ஒரு எக்ஸ் தளத்தில் இதயம் நொறுங்கிறது, நான் இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டால் என்ன சார் செய்ய போகிறது? உங்களுக்கு தான் எது செஞ்சாலுமே ஆளுங்கட்சி திமுக குறை சொல்லணும்னா நம்ம முதலமைச்சர் ஆயிரணும். ஏன்னா இந்த படம் நடிச்சு முடிச்சோன்னே நம்ம முதலமைச்சராக உட்காந்துன்னு. ஏன் சார் எப்படி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க முதலமைச்சருங்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க? உங்கள் கட்சிக்காரங்க சார் நீங்கள் போச்சே சார், எத்தனை சின்ன பிள்ளை இறந்து போச்சு, இதுக்கெல்லாம் யார் சார் பதில் சொல்லுவா? முதலமைச்சர் பொறுப்பான பதவி வகிக்கிற தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவர், முதலமைச்சர் கிளம்பி வரா சார். நடு ராத்திரியில் கிளம்பி அது சென்னையிலேருந்து முதல் நாள் என்ன சொன்னாங்க, காலையில் தான் போய் கிளம்புறேன்னு சொன்னாங்க. உடனே கிளம்பிட்டார். மக்கள் பணியில்
6 மணி 8 மணிக்கு டைம்லாம் இல்லை, நைட் அவர் 1:30 மணி 1 மணிக்குனாலும் பயணம் செய்யணும். அதிகாலையில் அந்த ஆஸ்பத்திரியில் போய் மக்களை போய் சந்திக்கிறாரு, ஆறுதல் சொல்கிறாரு. துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வெளிநாடு போயிருந்தார். எல்லா பண்ணு ட்ரிப் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஓடியான்ட்டார். மக்களோட மக்களாக நிற்கிறாங்க. உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் எங்கே, உங்கள் கூட இருக்க புஷி ஆனந்த் எங்கே, ஆதவ அர்ஜுனா எங்கே, யாருங்க? யாருமே இல்லையாங்க. கேட்டால் தாவேக்கான்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. ரைட்டு, உங்களோட எதிர்ப்பு அரசியல் திமுகவை வச்சு பேசுனா தான் ஒரு பேர் ஒரு பத்திரிகைங்கிறதுக்காக நீங்கள் எதுக்கிட்டாலும் திமுக நான் 2026 வந்து என்ன செய்ய போகிறீங்க? இந்த போச்சே 39 உயிர், 10 சின்ன பிள்ளைங்க, அதுக்கு என்ன தெரியும்? உங்கள் முகத்தை பிம்பத்தை பார்க்க வந்ததுக்காக இத்தனையா? சொல்லுங்கள் சார். ஆனால் இந்த உங்களுடைய வழக்கறிஞர் அவர்கள் சொல்கிறாங்க, அவர் மனசு ரொம்ப வேதனை, எல்லாத்துக்கும் வேதனை இல்லாமையாக இருக்கும், வேதனையாக தானே சார் இருக்கும். இந்த இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் மனசில் நேற்றுலாம் டிவி பார்த்துட்டு முடியலை சார் என்னால். இப்போயும் நான் பேசுகிறேன், என்னோடய உள்ளத்தில் இருக்கிற சொல்லணும். பச்சை பிள்ளையெல்லாம் பார்க்கும்போது பறதை ஒருத்தர் கையில் குழஞ்சிட்டு சார் டாக்டர் சார்னு ஓடியாடுறாரு. அடாடா என்னப்பா, ஏன் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு டிவியில் தான் லைவாக போகிறாங்க, நீங்கள் தான் எல்லா டிவி சேனலும் காசு கொடுக்குறீங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கும் காசு கொடுக்குறீங்க, எல்லாருமே லைவ் போட்டு அந்த தலைப்பு கரூரில் களமாடிக்கிறாரா. தலைப்பு யார்? யூடியூப்பில் லைவ் பண்ணுறாங்க போடுறாங்க. என்ன தெரியும், களமாடிட்டு போயிட்டார்ல. நாமக்கல்லாம் இப்போ சிங்கம் சுழண்டவர் தான். என்னங்க அது, நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அவங்க டிவியில் போகிறாங்க, இதெல்லாம் டிவியில் பார்க்கக்கூடாது. அவங்கள டிவியில் பார்த்தா என்ன இதே தானே, நீங்கள் அந்த நேரில் பார்க்கனால என்ன இருக்குது? நீங்கள் போச்சு 10 சின்ன பிள்ளைங்க பாருங்கள், ஒரே குழந்தையெல்லாம் ஒரே இடத்துலேயே போட்டு புதைச்சிருக்காங்க, புதைச்சிருக்காங்க. ஒரு அம்மா ஒரே குடும்பத்தில் 3 பேர்லாம் இறந்து போயிருக்காங்க சார். உங்கள் மேலே உள்ள அபிமானத்தினால வந்தாங்க. அரசாங்கம் விதிக்கிற எந்த கட்டுப்பாடையும் வழிமுறையும் நீங்கள் பின்பற்றுறது கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் எங்களை ஒடுக்க பார்க்குதுன்னு என்னை கையை நீட்டி பேசக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு, இப்படி இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு. அது என்ன, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குங்களா உங்களுக்கு? நீங்கள் அவங்களுக்கு வந்த டைம் என்ன, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட முன்னே பண்ணாங்களாம். 8:45 சொல்லி நாமக்கல்லில் போட்டு 11:30க்கு வர்றீங்க, 12:30 மணின்னு போட்டு 7 மணிக்கு வர்றீங்க. அப்போ அவ்வளோ தூரம் காத்திருந்த கூட்டத்தில் நிறைய பேர் மயக்கம் போட்டு மூச்சு திணறி, இல்லை சின்ன பிள்ளைய பார்த்தா விஜய் மாமா விஜய் அங்கிள் தானே சொல்கிறேன். நீங்கள் தான் தாய் மாமங்கிறீங்களே, எல்லா பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தான் தாய் மாமன் அப்படிங்கிறீங்க. அந்த தாய் மாமமான நினச்ச உங்களை பார்க்க வந்தது தான் குழந்தைகள்லாம் போச்சே சார். அந்த உயிர் போன உயிர் வருமா? எத்தனை கோடி கொடுத்தா நீங்கள் ஒரு அறிக்கையில் இதே நொறுங்கிறதுன்னு கவிதை இதெல்லாம் போட்டுறீங்க. நொறுங்குச்சுன்னா நொறுங்கிட்டு போகுது சார். இது காரணம் யார்? இன்றைக்கி அரசாங்கம் இன்றைக்கி 7-8 அமைச்சர்கள் அங்கேயே முகாம் போட்டு நடக்க வேண்டிய பணிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர் ஒரு அவர் என்ன ராத்திரி அப்படியே உட்காந்துருக்காரு. அன்பில் மகேஷ் அப்படியே கதறாரு. அமைச்சர் முதல்வர் வந்துட்டார். அன்னார் 1 மணி 2 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, ஆறுதல் சொல்கிறாரு. உழைப்பு தாங்க உழைப்பு, அந்த டயத்துக்கு தான் வருவேன், அதுக்கு மேலே வரமாட்டேன், நான் பாட்டு டாட்டா காமிச்சிட்டு போய்கிட்டு இருப்பேன். என்னோட இது என்னென்னா ஆளுங்கட்சி திமுகவை தான் குறை சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது சார். 2026 நீங்கள் தேர்தலில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? கேள்வி கேட்குறாங்கள, பொதுமக்கள் கேட்குறாங்கள. இப்போ வந்தீங்க, உங்களோட பிரச்சார பயணத்தில் 3வது கட்டம் திருச்சி, அடுத்து நாகப்பட்டினம் போனீங்க, 3வது இங்கே வந்தீங்க. 39 உயிர் போச்சு. பலி அதிகாரப்பூர்வம் வச்சு எல்லாம் புதைச்சி அதுன்னு வேலை பார்த்துங்க. கரூரை கருமாதி ஆகிப்போச்சு சார். என்ன செய்கிறது? என் மனசில் உள்ளதை ஆற்றாமல் பேச முடியல. எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. என்னென்ன பேசுகிறதுன்னு நிறையா இருக்குது. என்னோட முடியலை சார். உங்கள்கிட்ட அரசாங்கம் சொல்கிற வழிமுறை கடைப்பிடிங்க. உங்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்துங்க. கரண்டை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மின்சார கம்பியை தொட்டுவாங்கன்னா கரண்டை கட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாகப்பட்டினத்தில் நான் வந்து கரண்டை கட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்க. ஏதாவது இதை விட பெரிய ஒரு கரண்ட் கம்பிலாம் தொட்டுருந்தால் வரிசையாக எத்தனை உயிர் போயிருக்கும். முன்னேற்பாடாக உங்கள் மாவட்ட செயலாளர் சொல்லி தான் கட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்தோன்னா கரண்டை கட் பண்ணுறீங்களா, அராஜகமானு கேட்குறீங்க. இல்லைன்னா அராஜகம்லாம் இல்லையா சார், ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தானே. அது உங்கள் கூட இருக்க மற்ற தலைவர்கள் யாராவது வரீங்க, நீங்கள் பஸ்ஸில் மேலே ஏறி நின்றுறீங்க. ஒழுங்குபடுத்துறது யார், பஸ்ஸை சுற்றி நிற்கிறது யார், ரசிகர்கள் கூட்டம் எவ்விக்கிட்டே இருக்குது, குதிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களை பார்த்தோன்னே யாருமே இல்லை சார். ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அரண் மாதிரி இருந்து என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, மக்கள் கத்துறதை ரசிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. நம்மளை பார்க்க அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க, படுங்க. ஆனால் பட்டு என்னாச்சு? பணம் என்ன சார், பணம்னு சொல்லி பேசுகிறீங்க. பணம்லாம் விட்டுட்டு தான் வர்றீங்க.
உச்சத்தில் விட்டு தான் வர்றீங்க. உச்சத்தில் வந்து என்ன 10 பைசா பிரயோஜனம் இல்லை சார். போச்சே சார் 39 உயிர். அரசாங்கம் அறிக்கை தயாரிக்குது. நீ என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ எடுக்கணும். நீ வருங்காலத்துலேயும் உங்களோட பயண திட்டங்களாலும் சரி, பிரச்சாரம் சரி கரெக்டான முறையில் கொண்டு போங்க. உங்கள் தொண்டர்களை சரியான முறையில் வழிநடத்து.